தீக்கதிர் நேர்களுக்கு வணக்கம். கடந்த 2-3 நாட்களா இந்தியால இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள்ல ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஒண்ணு கிளம்பி இருக்கு. ரன்வீர் அலாபாதியா இந்த பெயர் 2-3 நாட்களா இங்க தமிழ் ஊடகத்த தவிர மத்த எல்லா மொழிகள்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள்லயும் நீங்க இந்தியால பார்த்திருக்கலாம். மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய வகையிலயும் இந்த பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. சரி, யார் இந்த ரன்வீர் அலாபாதியா? அவர் என்ன ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காரு அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இந்த ரன்வீர் அலாபாதியா அப்படிங்கிறவரு உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பிரயாக்ராஜ் நகரை சேர்ந்தவர். இவர் கடந்த 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த டிஜிட்டல் கிரியேட்டர் அவார்டை பிரதமர் மோடி கையாலேயே வாங்கின ஒருத்தர். இவர் சமை ராய் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் நடத்தக்கூடிய இந்தியா காட் லேட்டன்ட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் ஷோவில் கலந்துட்டு இருக்கிறாரு. சிறப்பு விருந்தினராக போன இவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த போட்டியில் கலந்துக்கக்கூடியவங்க கிட்ட ரொம்பவே வாய் கூசக்கூடிய வகையில் கேள்விகள் எழுப்பியிருக்காரு. தேவையில்லாத குடும்பம் சார்ந்த தவறான ஒரு கேள்விகளையும் அவர் எழுப்பியிருக்காரு. அது அந்த ஷோவையும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு அது ஒரு மிகப்பெரிய பூதாகரமான சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. வட மாநிலங்கள் முழுவதும் இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய பொருளாக போய்கிட்டு இருக்கு. ஒரு குடும்பங்கள் பார்க்கக்கூடிய, குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு டேலண்ட் ஷோவில் இந்த மாதிரி வாய் கூசக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் பேசியிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போ மாறி இருக்கு. சரி, யார் இவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி 2024ஆவது டிஜிட்டல் கிரியேட்டர் அவார்டு மோடி கையால் இவர் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் 2-3 யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. இது எல்லாத்துலேயுமே பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க, பாஜக தலைவர்கள், குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், சுப்பிரமணிய சுவாமி, ஸ்மிருதி இரானி, இப்படி பாஜகவை சேர்ந்தவங்க, ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவங்க, இப்படி எல்லாரையுமே அவர் இன்டர்வியூ எடுத்திருக்கிறாரு. சரி, இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒருத்தர் ஒரு ஷோவில் முதல் தடவை இப்படி பேசிட்டாரு, தெரியாமல் பேசிட்டாரு அப்படின்னு மன்னிச்சு விட்டுலான்னு பார்த்தா, இதற்கு பிறகுதான் இவரினுடைய இதுக்கு முன்னாடி நடத்தின ஷோ எல்லாமே பெரிய அளவில் சர்ச்சையாக மாறுது. நிறைய பேர் இவர் மேலே குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாங்க. இவர் எப்போவுமே இவருடைய பேச்சுக்களில் பெண்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளில் பேசுறது, பொதுவெளியில் பெண்ணடிமைத்தனமாக பேசுறது, இப்படி பல குற்றச்சாட்டுகள் இவர் மேலே விழுது. குழந்தைகள் மேலே ஒரு குழந்தைகளை மட்டம் தட்டுற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி ரொம்பவே மோசமான வகையில் தான் இவருடைய பேச்சுக்கள் எப்போவுமே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளையும் இப்போ முன் வச்சுட்டு வராங்க. இந்த பிரச்சனை பெருசானதுக்கு பிறகு இவர் மேல பல மாநிலங்களில் 5க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யவும் பட்டிருக்கு. நேற்றே எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையிலையும் இன்ன வரைக்கும் இவர் மேல கைது நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கப்படலை. ஆனால் இன்னைக்கு இதை பற்றி கேட்டதுக்கு காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் போய் பார்த்தோம், வீடு பூட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. எந்த இடத்துல ஒன்றிய அரசு இவருக்கு சாதகமாக இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வலுவாக எழும்புது அப்படின்னு பார்த்தா, இவர் தன்னுடைய யூடியூப் சேனலில் காந்தியினுடைய கொலையை நியாயப்படுத்துகிற வகையில் நிறைய வீடியோக்களை பதிவேற்றம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சாவாக்கர், நாதுராம் கோட்சே போன்றவர்களை நியாயப்படுத்துகிற வகையிலையும் நிறைய வீடியோக்களை பதிவேற்றம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வரலாற்றை திரிச்சு சாவாக்கர், நாதுராம் கோட்சே போன்றவர்களுடைய செயல்களை புனிதப்படுத்துகிற வகையிலையும் நிறைய வீடியோக்களை வெளியிட்டிருக்காரு. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி இப்போ இந்த பிரச்சனையின் மூலமாக பல நாளாக இவர் செஞ்சுக்கிட்டு இருந்த குற்றங்கள் எல்லாம் இப்போ தான் ஒன்று ஒன்றா வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இவர் எப்போ காந்தியினுடைய கொலையை நியாயப்படுத்தி பேசினாரோ அப்பவே இந்த அரசாங்கம் இவர் மீது கைது நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஆனா அதுக்கு மாறா அந்த கட்சியை சேர்ந்தவங்களே இவர் கூட நெருங்கிய தொடர்புல இருந்திருக்காங்க. பொதுவா இந்த டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் அவார்டு அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய கொள்கையை மையமா வச்சு வரலாற்றையே திரித்து பேசக்கூடிய யூடியூபர்ஸுக்கு தான் வழங்கப்படுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டும் முன்னாடி இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இவருக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து இருக்கு அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்ல இருந்து நமக்கு தெளிவா தெரிய வருது. இப்படி பொதுவெளியில, அதுவும் பெண்கள், குழந்தைகள் குடும்பமா பார்க்கக்கூடிய ஒரு பொதுவெளி நிகழ்ச்சியில இவ்வளவு மோசமா வாய் கூசக்கூடிய வகையில பேசக்கூடிய ஒருவரையும், பெண்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய ஒருவரையும் நிச்சயமா உடனடியாக கைது பண்ணணும். இதுக்கு முன்னாடி இவர் பேசின எல்லாத்துக்குமே சேர்த்து அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா மிகப்பெரிய பேசுபொருளாகவும் மிகப்பெரிய கண்டனங்களும் இவருக்கு எதிராக எழும்பிக்கிட்டு இருக்கு. இந்த வேளையில இவர் ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய ஆதரவாளராக இருந்தாலும் கூட இது போன்ற நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிறது தான் நியாயமானதா இருக்கும்.